இந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வடிகட்டி ஃபேனில் நல்லா காய வச்சுக்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நவராத்திரி வெள்ளிக்கிழமை புட்டு பண்ணுறது விசேஷம். அதனால் புட்டு பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸிங் எப்படி பதப்படுத்தின அரிசி மாவு தயாரிக்கிறதுக்காக நான் அதை காமிச்சிருக்கேன். இப்போ நான் ஆற வச்சுருக்கேன் ஃபேனில், அதை எடுத்துன்னு வந்திருக்கேன். 1 கப் அளவுக்கான பச்சரிசி, மெயின் பச்சரிசி தான், புழுங்கல் அரிசியில் பெரும்பாலும் பண்ணக்கூடாது. ஸோ பச்சரிசியை இப்போ நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுக்கணும், முறுமுறுன்னு. லேசாக கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வறுத்துக்க தானே போகிறோம். அதனால தான் சில பேருக்கு சந்தேகம் வரும், பச்சரிசியில் எந்த வெரைட்டி அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நம்ம மாவு தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ எந்த பச்சரிசி, அதாவது எந்த குவாலிட்டியாக இருந்தாலும் ஓகே. களைஞ்சு உணர்த்தி ஃபேனில் சேம் டைம் நம்ம களையும் போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே கூட வச்சுட்டு, அந்த தண்ணியிலே வச்சுட்டு கொஞ்சம் ஊறிடும் இல்லையா, அப்புறம் கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒயிட் துணியில் ஃபேனில் போட்டு காய வச்சு வறுத்துக்கணும். அதாவது ஈரம் இருக்கக்கூடாது அரிசியில், அவ்வளோதான். ஈரம்னா அந்த சொட்டு சொட்டாக தண்ணி அந்த மாதிரி விழாமல் இருக்கணும், அவ்வளோதான். காஞ்சு லைட்டாக இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே எந்த அளவுக்கு ஆகிடும். அதை எடுத்து நம்ம இப்போ நல்லா முறுமுறுன்னு வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்துன்னு இருக்க அளவு 1 கப் அளவுக்கான அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கான வெல்லம் விட்டுண்டா போகிறோம். அதில் கொஞ்சம் ஜலம் விட்டு இதை கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சாச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டு பாகு வைக்கணும். எடுத்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கலர் வந்தோடனே ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. மண் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. ஃபைனாக நான் அரைச்சிட்டேன். ஆனால் அதாவது முடிஞ்ச வரைக்கும் அரைங்கோ. அது நம்ம வறுத்தது தானே, சூப்பராக அரைக்கும், ஒன்றும் நரநரன்லாம் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி நரநரன் தான் இருந்தது அப்படின்னா நீங்கள் சளிச்சுக்கோங்க. இதுவே நல்லா நைஸாக தான் இருக்குது. தட்டில் ஆட் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு சால்ட்டு போடும்போது எக்ஸஸாக ஸ்வீட் கொடுக்கும். மஞ்சப்பொடி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் வாட்டர் நல்லா தலைக்க வச்சு இதில், அதாவது நல்லா ஹீட் பண்ணி தான் இதில் விட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இல்லைன்னா அதில் கூட நீங்கள் மஞ்சப்பொடியை போட்டு, வெந்நீர்லேயே மஞ்சப்பொடியும் போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாகு ஒன்றும் ரெடி ஆகலை. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சால்ட்டும் மஞ்சப்பொடியும் இருக்கு இல்லையா, தலைக்க வச்ச வெந்நீர் வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மாவு கையால் பிடிச்சா குழக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், விட்டுட்டோம்னா உதிரணும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பசந்துட்டுருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிடிச்சா பிடிக்க வருது, உதுத்து விட்டால் அழகாக மணலாக உதிர்றது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். பிடிக்க வருதா, உதுத்து விட்டால் அழகாக உதிர்றது. இந்த மாவை இட்லி தட்டில் வேக வச்சுக்கணும். என்ன அடுப்பில் ஜலம்
இந்த பாத்திரத்தில் தழைச்சதுக்கப்புறமா இதை உருட்டி வச்சு ஒரு 15 நிமிஷம் அது சிம்மில் வச்சு நல்லா குக் ஆகட்டும். நல்லா அப்போ தான் வேகும் மாவு. இப்போ நம்ம பாகு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். இன்னும் ரெடி ஆகலை. நான் எல்லா வேலையும் ஆகட்டும்னு சொல்லிட்டு இதை சிம்மில் வச்சுருக்கேன். அதனால் நமக்கு இது ஹெல்ப் பண்ணுறது இதுவாக தான் ஆகிட்டுருக்கு. ரொம்ப முத்திடக்கூடாது. பாகு முத்த விட்டாலும் நல்லா இருக்காது. தக்காளி பதம் மாதிரி வரணும். கல் பதத்துக்கும் தக்காளி பதத்துக்கும் நடுவில் இருக்கணும். அதனால் பாகெல்லாம் வைக்கணுமேங்கிறனால பயப்பட்டு பேக் வாங்க வேண்டாம். ஈஸி தான் இது. நான் இப்போ சொல்லிகிட்டே பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப லாங் ப்ராசஸிங் மாதிரி தெரியும். பட் ரொம்ப ஈஸி மெத்தடு தான். எதுவுமே கஷ்டமானது கிடையாது. நம்ம ட்ரை பண்ணால் எல்லாமே வந்துடும். minutes ஆகிடுது. நம்ம எடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா உதுத்து விட்டுக்கலாம். ஆறட்டும். சூடாக இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம கையால் உதுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும் பாகு ரெடி ஆகிடுத்து. செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது பாகுன்னு நினைக்கிறேன். நுரைச்சி வருதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் வாட்டரில் விட்டு தக்காளி பதம் வருதான்னு பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பாகு ரெடி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். இப்படி நுரைச்சி வந்தாலே ரெடி ஆகிடுதுன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். மொத்த விட்டோம்னா ரொம்ப முருவலாக போயிடும். நான் சொன்ன அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுட்டுருக்கேன். மாவு நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் அந்த பாகை நம்ம ஆட் பண்ணணும். செக் பண்ணிக்கலாம். பிளேட்டில் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு கொஞ்சமாக எடுத்து விட்டுண்டா போதும். ஸ்ப்ரெட்டாக அப்படியே நல்லா அப்படி பரவலாக அப்படி இல்லாமல் இப்படி நின்றுதுனாலே ரெடி ஆகிட்டுன்னு தான் அர்த்தம். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் தக்காளி பதங்கிறது. இன்னும் விட்டால் ரொம்ப கெட்டியாகிடும். இதையும் அதிலே போட்டுடலாம். இந்த மாவும் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இந்த பாகை எடுத்து இதில் அப்படியே விட்டுன்ற வேண்டிதான். விட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குது. இன்னும் ஆறணும். ஆறினோடனே நல்லா மணல் மணல் ஆகிடும். நல்லா ஆறட்டும். நல்லா கட்டியில் இருந்தால் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பாகு ஊற்றினோடனே சட்டுன்னு போய் மாவு பிடிச்சின்றோம் இல்லையா, அதனால தான் அப்படி இருக்கும். நல்லா இப்படி பண்ணி விட்டு அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைனாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆறணும். ஆறினா நல்லா இருக்கும் மணல் மணலாக. இதுவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் கட்டி முட்டியமாக வந்திருக்கு அப்படின்னா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு திருண்டெல்லாம் அந்த லைட்டாக இருக்கிற கட்டியெல்லாம் கூட உடஞ்சிரும். இது போகிறோம். இதுக்கு மேலே வேண்டாம். புட்டு மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆறணும். இப்போ முந்திரியை நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டாச்சு. நவராத்திரி சிறப்பு நவராத்திரியில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருக்கானது தான் அது. துர்கை அம்மன் ஃபஸ்ட்டு 3 days, அப்புறம் லக்ஷ்மி மகாலட்சுமிக்கு 3 days, நெக்ஸ்ட்டு 3 days-உம் லாஸ்ட்டு 3 days நம்ம சரஸ்வதிக்கும் பிரித்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். பட் எல்லாருமே ஒருத்தர் தான். அம்பாள் தான். அம்பாள் ஒரு
எப்படின்னா ஊசி மேலே 9 நாளும் தவம் இருக்கா. துர்க்கை அம்மன் வந்து 9 நாளும் ஊசி மேலே தவம் இருந்து மக்களுக்கு நன்மைகள் பண்ணுறா, அசுரன் அழிக்கிறா, அதெல்லாம் கதை. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அன்றைக்கி அந்த ஊசி வந்து எடுத்து நம்ம தைக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் சொல்கிறது. அதெல்லாம் கீழ்ஷெல்லாம் தைப்பா இல்லையா, அதெல்லாம் அந்த 9 நாளும் தைக்கக்கூடாது. ஊசி மேலே தவம் இருக்கிறதுனால ஊசி யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன கூடாது அப்படின்னா நிறையா இருக்கும், அதில் முடிஞ்சதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தலை விரிச்சு போட்டுன்னு இருக்கக்கூடாது, தலை மூடி ஹேர் கட் பண்ணுறாலே அதை பண்ணிக்கக்கூடாது. அதாவது நான் சொல்கிறது ஆற்றுல ஹேர் அப்புறம் மாதிரி நகம் கட் பண்ணக்கூடாது. விதண்டாவாதம், அதாவது சண்டைகள்லாம் கொலு வச்சுருக்க ஆற்றுல அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கூடாதுங்கிறது நிறையா இருக்குது. முடிஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆர்குமெண்ட் இல்லாத வீடுகள் எதுவுமே கிடையாது. அந்த 9 நாளும் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதெல்லாம் கூடாது அப்படிங்கிறா. அது அப்படியே ஃபாலோ ஆகிடும். எதுவுமே சூப்பராக இருக்குது. ஃப்ரைடே அன்றைக்கி புட்டு பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா, ஃபாலோ பண்ணிக்கலாமே. நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடும். நம்ம நவராத்திரி அம்மனுக்கு புட்டு ரெடி.